ஒரு லக்ஸுரி ஃபார்ம் ஹவுஸ் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஃபுல்லாகவே தன்னந்தோப்புங்க. இதில் 5 HP ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குங்க, 5 HP கமர்ஷியல் ஒன்று இருக்குங்க, 2 போருங்க, 5 டென்ட் வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிங்க, 2 பெட்ரூம் வசதி உள்ள ஒரு டீலக்ஸ் வீடுங்க, அது போக 100க்கு 30 உள்ள 2 ஹாலுங்க, ஒரு டென்னிஸ் கிரவுண்டு ஒன்றுங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹால் ஒன்றுங்க. எல்லா வசதியோடையும் ஒரு தோப்பு விற்பனைக்கு வாங்க பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து திருப்பூருக்கு 27 கிலோமீட்டர் தானுங்க. ஈரோடு நம்ம திண்டல் முருகன் கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டருங்க. நம்ம கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து 67 கிலோமீட்டருங்க. ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்துடலாமுங்க. வந்துங்க வாஸ்துப்படி ஜலமொழியில் 2 போர் ஓட்டியிருக்காங்க. 2மே நல்ல தண்ணிங்க. 2 போருக்குமே 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காருங்க. லேண்டு வந்து பக்காவாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. வடசரிவு காடுங்க. சுற்றி பென்சிங் பண்ணி கேட்டு வச்சுருக்காரு. தார் ரோட்லேருந்து 200 மீட்டர் உள்ளே வந்ததுமே 30 அடி அகலமான மண்தட பேஸுங்க. அந்த மண்தட பேஸ் மட்டுமே 330 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணும் வந்து செம்மண்ணுங்க. தோட்டம் ஃபுல்லாகவே சொட்டு நீர் தான் போட்டிருக்காருங்க. சொட்டு நீர் போட்டு சொட்டு நீரில் பாஞ்சிட்ருக்குங்க. மரம் எல்லாமே காப்புக்கு வந்து ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா தண்ணி 2 போர்லேயுமே அருமையாக இருக்குது. 2லேயுமே வந்து கம்ப்ரஸர் கிடையாது. 2லேயுமே வந்து சப்மர்சிபிள் இருக்குதுங்க. இதில் 100க்கு 30 அப்படிங்கிற அளவிலான 2 பில்டிங் இருக்குதுங்க. ஒரு நீச்சல் குளமுங்க. அது போக உட்காந்து சாப்பிட்றதுக்கு 4 டைனிங் டென்ட் இருக்குதுங்க. ஒரு டபுள் பெட்ரூம் வீடுங்க. ஒரு நீட்டான கிச்சன், ஒரு ஹாலுங்க. அதே மாதிரி ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ஜாய் பண்ணுறதுக்கான மியூசிக் சிஸ்டம், டிவி, டெலிவிஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அது போக உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நீட்டான ஒரு லக்ஸூரியான பெட்டுங்க. அதோட அட்டாச் பாத்ரூம், ஏசி யூனிட்லாம் இருக்குதுங்க. அடுத்தது வந்துங்க 2வது பெட்ரூம் ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க. அதுக்குள்ளேயும் வந்துங்க ஒரு லக்ஸுரி செட்டப் இருக்குதுங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிச்சர் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நீச்சல் குளமும் இருக்குதுங்க யூஸ் பண்ணுறதுக்கானங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளே கிரவுண்டுங்க, ஷட்டில் கிரவுண்டு. நீங்கள் வந்து ஷட்டில் விளையாடுற மாதிரி வந்து வச்சுருக்காரு. நீங்கள் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் இந்த ஹாலுக்குள்ளே. அடுத்தது வந்து இன்னொரு ஹால் இருக்குங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோ யார் வந்தாலோ ஒரு மீட்டிங் பண்ணலாம். ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதுக்கு 100க்கு 30 அப்படிங்கிற லென்த்தில் ஒரு மீட்டிங் ஹால் பெருசாக இருக்குங்க. மீட்டிங் ஹால் கம் ஃபங்க்ஷன் ஹாலுங்க. நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஏக்கரோட ரேட்டு 47 லட்ச ரூபா மட்டுங்க. மொத்தம் 4 ஏக்கர் 45 சென்ட், அதாவது 4 ஏக்கருங்க. மொத்த பட்ஜெட் 2 கோடியே 10 லட்ச ரூபாய்ங்க. 2 போருங்க, 220 தென்னை மரங்க, 5 HP ஃப்ரீ சர்வீஸ், 5 HP கமர்ஷியல் சர்வீஸ், 4 டென்ட்டுங்க, டபுள் பெட்ரூம் டீலக்ஸ் வீடுங்க, வடக்கு பார்த்து அமைந்த தோட்டங்க, செம்மண்ணுங்க, சுற்றி ஃபென்சிங்குங்க, 6 அவுட்டர் பாத்ரூமுங்க, ஒரு மீட்டிங் ஹாலு, ஒரு ப்ளே கிரவுண்டு என அனைத்து வசதியோடும் இருக்குதுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க, வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ரேட் 47ங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது. கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்போட தோட்டம் தேவைன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. இந்த தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.